ஏன் வேலைக்கெல்லாம் போக வேணாம், ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும் முடிவெடுத்தீங்க? எந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தீங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்னோட 2 பொன் குழந்தைங்களை சைல்ட் அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாரு இந்த பாருடா. அதாவது நான் எங்க நீங்க சொந்த வேலைக்கு போகாம இருங்க. பந்தத்துக்கிட்டே விடக்கூடாது. ஒரே நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க வேலைக்கு போகாம இருங்க. சரி. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்க. இல்ல சார், சீரியஸா நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? நீங்க ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்த கூடாதுமா. ஏன்னா இவ்வளவு பேரு வேலைக்கு போறாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பே இல்லாம தான் அந்த சமூகத்துக்குள்ள வாழுதா என்ன? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வளர்ற பிள்ளைகளுக்கு வந்து சைல்ட் அபியூஸ் நடக்கலையா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நோய் கூறு இருக்கிறவர்கள் சமூகத்துக்குள் இருக்கிறார்கள். ஒரு சமூகமே நோய் கூறோடு இருக்கிறது.